ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நமக்கு வந்து ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதான் அந்த கிளாஸோட நோக்கம். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு வந்து எப்போவுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோமோ, அதுக்கு இப்போ நமக்கு வந்து படிக்கிறதுடைய டைம் அண்ட் படிக்கிற மெத்தட் எல்லாமே ஈஸியாகும். ஸோ நம்ம வி ஆர் இன் த ரைட் பாத் அப்படின்ற மாதிரி இப்போ சரியான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதுதான். ஸோ வாங்க இதில் நம்ம கிளியராகவே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? இன் விச் பிளைன் த சாம்பார் சால்ட் லேக்? ஓகே, இங்கே இன்னொரு கீ கொடுத்தாங்க பாருங்க. சாம்பார் என்ன நமக்கு சால்ட் லேக், உப்பு ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது வந்து ராஜஸ்தான் சமவெளியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ராஜஸ்தான் சமவெளி பகுதிகள் தான் நமக்கு வந்து சாம்பார் ஏரி இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ அது வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜியாகிரபிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டின் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா கங்காவை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பஞ்சாபே நம்ம வந்து ஈஸியாக விட்டுடலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ராஜஸ்தான் சமவெளி தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த இயர் இன் விச் த டேம் சேஃப்டி பில் வாஸ் பாஸ்ட் இன் த ராஜ்யசபா. ஓகேவா? ராஜ்யசபாவில் அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி. ஸோ 2009 பண்ணியிருப்பாங்க. இது அந்த டைமில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேமஸாக வந்தது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே நமக்கு வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இது வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இதாக கேட்குறது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஜியாகிரபி ரிலேட்டடாக கொஸ்டின் தான். இனிமேல் நம்ம வந்து ஜியாகிரபியில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஜியாகிரபியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதில் இருந்தால் நமக்கு வந்து இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வென் வாஸ் த சாங் ஜனகண மன அடாப்டட் as இந்தியன் நேஷனல் ஆந்தம் பை கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி? ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினால எப்போ வந்து ஜனகண மன பாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ 24 ஜனவரி 1950 அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே ஈஸியாக நம்ம வந்து தூக்கிடலாம். ஸோ இந்த டேட் கிடையாது, நமக்கு 26 கிடையாது. இப்போ உங்களுக்கு இதில் எல்லாமே ஒவ்வொரு இருக்குது. ஸோ 26 ஜனவரி 1950 என்ன வந்து சேர்த்துக்கிட்டாங்க? ஸோ அதில் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு விஷயம் இருக்கும். மேபி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆகஸ்ட் 15 1947 நவம்பர் 26 1949 நமக்கு வந்து தெரிஞ்சது, அப்படி தானே? ஸோ இதில் என்ன முக்கியமான நாள் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ரொம்ப ஈஸியானது, அதனால வந்து உங்களுக்கு கேட்குறேன். ரொம்ப ஈஸியானது, முக்கியமானது, இதெல்லாம் படிக்காம போகக்கூடாது அப்படின்ற டைம்ல வரக்கூடியது எல்லாமே. ஓகே, ஸோ அப்போ இது நமக்கு எங்கேருந்து கேட்டிருக்காங்க? பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டிலையும் நமக்கு சிலபஸில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், அங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த இந்தியன் Paralympian who won the gold medal for men's 10-meter air rifle shooting standing at the Tokyo Olympics 2020. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்தது அவானி லெஹாரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். விமன் அப்படின்னு வந்தாலும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம் ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராலிம்பியன், ஓகே, மாற்றுத்திறனாளிகள் இது நடக்கிறது. ஸோ அது நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ அவனி லெஹரா. ஓகேவா? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது பிசிக்கல் ட்ரைனிங் சம்மந்தமாக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக கேட்டிருக்காங்க. ஹூ ரிசீவ் த தாதா சாஹேப் பால்கே அவார்ட் இன் தமிழ் சினிமா 1996? 1996 யார் வாங்கினான்னு கேட்காங்க. இது கொஞ்சம் ஃபேமஸானது, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தமிழ் நடிகர் அப்படின்னாலும் நமக்கு வந்து இவங்க 2 பேரில் ஏதாவது வருவாங்க. ஸோ ரஜினிகாந்த் ரீசெண்டாக அது வாங்கினார்னு நினைக்கிறேன். ஸோ சிவாஜி கணேசன் தான் 1996 வாங்கினது. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து, த எலெக்ஷன் சிம்பிள் ஆஃப் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி கிளாக் ஷோஸ் டேஷ் டைம். ஓகேவா? ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மீம்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் சிம்பிள், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி வந்து தங்களுடைய எலெக்ஷன் சிம்பிளில் என்ன இதை வந்து காட்டியிருப்பாங்க, என்ன அந்த கடிகாரம் என்ன டைம் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 தான் நமக்கு வந்து கரெக்டான பதிலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தாங்க பாருங்க,
நாசா ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கேருந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கான்னு கேட்டால் நமக்கு வந்து எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி சின்னங்கள் கேட்டுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சின்னங்களுக்கு உள்ளே போயிட்டு அந்த இதுவும் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஓகே ஃபைன், இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். என்னை கேட்டால் தான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுக்கு நார்மலாக கிளாக் நமக்கு இதில் என்ன ஒரு கெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிளாக் வந்து நமக்கு 10 தான் காட்டும், அப்படி தானே? ஸோ எந்த கிளாக் ஆகும் அந்த டைம் தான் காட்டும். ஸோ அதே நீங்கள் கெஸ் பண்ணிருந்தா கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு ஐடியாலாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபன்னாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7வது கொஸ்டின். நாசாவின் மார்ஸ் 2020, ஓகேவா, மார்ச் 2020 மிஷன் விண்வெளி தரை உலாவி திட்டத்தின் தற்போதைய தரை உலாவியின் பேர் என்ன? ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரோவரோடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சிவரன்ஸ் ஆர் பெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்சிவரன்ஸ் ஷார்ட்டா பெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் COVID-19 வேக்சின். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் COVID-19க்காக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவேக்சின். அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு எல்லாமே வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஸோ எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு அடுத்தது பாலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட்? அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுவுமே கெஸ் பண்ண வேணாம், ஆப்ஷனே ரீட் பண்ணிடலாம். இது சுப்ரீம் கோர்ட் ஸோ டிசைஸ். ஸோ உச்ச நீதிமன்றம் நினைச்சா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியுமான்னு கேட்டால் நோவே. ஓகே, பிரதம மந்திரி நினைச்சா உச்ச நீதிமன்றத்திலே முடியாது, பிரதம மந்திரியால கண்டிப்பாக முடியாது. ஓகேவா? குடியரசுத் தலைவருடைய ஆணையினாலும் முடியாது. இங்க என்னன்னா, தேசிய அவசர நிலையின் போது, நேஷனல் எமர்ஜென்சி நடக்கும் போது குடியரசுத் தலைவர் பண்ணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே நமக்கு வந்து 2 இது வராது. அது எதுன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும். ஓகே, மேற்கண்ட அனைத்தும் முடிந்தது தப்பு. ஸோ இது ஒரு அகைன் சொல்ற மாதிரி ஈஸியான கொஸ்டின். நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அதோடைய சாலியன் ஃபியூச்சர்ல இதை பற்றி நீங்க படிக்காம இருக்க மாட்டீங்க. அந்த வகையில அகைன் இது ஒரு ஈஸியான கொஸ்டின். அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகிள் இஸ் நோன் அஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஓகே, ஸோ டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி எது வந்து இந்திய சட்டத்தின், அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 28, 29, 30, 32 பார்த்தீங்கன்னா 32. ஸோ 32 என்னது நமக்கு வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அப்படிதானே? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் சட்டம். ஓகேவா? ஸோ அதான் வந்து இதுதான் வந்து அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்துடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வைஸ் பிரசிடென்ட், அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ லோக்சபாவோட தலைவர் யாரு? ஸ்பீக்கர். ராஜ்யசபாவோட தலைவர்னு சொல்லுவோம் சேர்மன் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அதாவது எம்பிஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து யார் வந்து வைஸ் பிரசிடண்டா இருப்பாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் ஆயிடுவாங்க. இவங்களுக்கான தனி எலெக்ஷன் இல்லை. ஓகே, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் யாரோ அவர் தான் ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருப்பாரு. ஓகே, ஸோ அதான் மாநிலங்களின் தலைவராக யார் செயல்படுகிறார்? த வைஸ் பிரசிடென்ட். ஓகே, அடுத்த பாருங்க, பின்வரும் சொல் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஓகேவா? எந்த குழு எல்லாம் ஆணையம்? ஓகே, ஸோ வெங்கடாச்சலையா கமிஷன் கொடுத்துருக்காங்க, சர்க்காரியா கமிஷன் கொடுத்துருக்காங்க, புஞ்சி கமிஷன் கொடுத்துருக்காங்க, ராஜமன்னா கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஈஸி கொஸ்டின், அப்படியே. ஸோ வெங்கடாச்சலையா கமிஷனும் நமக்கு வந்து அந்த இடத்துல படிச்சுட்டு போகும், அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. வெங்கடாச்சலையா கமிஷன் வந்து எதுக்காக பண்ணது? ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரிவ்யூ பண்றதுக்காக பண்ணது. ஓகேவா? ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அதுக்காக பண்ணா நமக்கு வந்து வெங்கடாச்சலையா. ஸோ அப்போ நமக்கு இது மட்டும் நமக்கு என்ன வராது? மத்திய மாநில உறவுகள் பற்றி இது வந்து வராது. ஸோ மீதி 3மே சர்க்காரியா, புஞ்சி கமிஷன், ராஜபுனார் கமிட்டி, இது 3மே வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டினாலும் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஓகே, ஸோ சார் இதை நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் சின்ன ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய தெரியும். ஸோ சர்க்காரி கமிஷனும் உங்களுக்கு வந்து இயர் தெரியாமல் இருக்காது இல்லையா? ஸோ இந்த 3ஓட இயரும் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான விளக்கங்களை கொடுப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சர்க்காரி கமிஷன், புஞ்சி கமிஷன், ராஜபுனார் கமிட்டி. ஏன் இது முக்கியம்னா நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன்.
நமக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, இயர் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க, பொறுத்துகையிலும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது நமக்கு முக்கியம். ஸோ அதையும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஐ திங்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இல்லைனா ப்ரீவியஸ் இயர்ல இது மாதிரி ஒரு கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே. இன்கரெக்டாக கேட்டிருக்காங்க, இது தவறானது. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் தட் தே ஆர் அலைன்டு வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அடுத்த குழுக்கள் யாவும் நல்ல குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. இல்லை. ஓகே. ஸோ அதெல்லாம் தனியாக செயல்படுறது. ஸோ அவங்க அரசியல் கட்சிகளுக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தான் அவங்களோட வேலை, இல்லையா? அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். அப்சல்யூட்லி கரெக்ட். அரசியல் கட்சி எப்படியோ அதே மாதிரி தான் இது வந்து ப்ரெஷர் குரூப்ஸும் வருது. ஓகேவா? என்ஜிஓஸ் மாதிரி. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன. ரொம்ப 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 கரெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஓகே. அரசின் கொள்கைகள் உருவாக்கத்தில் அவைகள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன. எஸ். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே நமக்கு கரெக்டு. ஏதான் நமக்கு வந்து தவறானது. ஸோ எது நமக்கு தவறோ அதான் நமக்கு கரெக்டாக. ஏன் இங்கே இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ அகைன் இதுவும் நமக்கு வந்து பாலிட்டி கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட், த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், இண்டீசன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அநாகரிகமாக சித்திரத்து எதிரான சட்டம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு ஈஸியான பிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்போ 1961 இல்லையா? த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட், ஸோ அதுவும் நமக்கு ஈஸியானது. இந்த ரெண்டுமே ஈஸியான, அதனால நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகேவா? இது வந்து 1856 வந்துச்சு, ரொம்ப ஏர்லியா வந்தது. அதுதானே 1856 வந்திருக்கும். த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், தோட்ட தொழிலாளர் சட்டம், இது வந்து 1951 வந்தது. ஸோ இன்னொன்று இருக்கு நமக்கு, இன்டீசன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். ஸோ அது எப்போ வந்து நமக்கு ரொம்ப லேட்டா வந்தது தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 1980ஸ்க்கு மேல வரும். ஐ திங்க் 86. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எது வரும்? இதான் 1 அப்படிதானே. அப்போ நமக்கு வந்து இது 1 இப்போ நமக்கு 2 ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது பாருங்க நமக்கு வந்து 1 வரும். கரெக்டா? அடுத்தது பாருங்க 61 3 வரும். லாஸ்ட்ல தான் 4 வரும். ஓகே. 2 1 3 4. தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஈஸி பிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா உண்மையாக சொல்ல போனா எனக்கும் இது வந்து தெரியாது. ஓகே. மீதி 3 நமக்கு தெரியும். அதுல ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இந்த 2 உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மட்டும் தெரியும், நமக்கு 2க்கு அப்புறம் தான் 3 வரும் அப்படின்ற தெரியும். ஓகேவா? ஸோ 2க்கு அப்புறம் 3 வரும் அப்படின்றப்ப நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். ஸோ 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா கரெக்ட். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த 3 விஷயம் தெரியறதுனால தான் நான் இது பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இண்டீசன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து 1986 வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்புக்கரசி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து திருக்குறள் பகுதியில இருந்து கேட்டது. யூனிட் 8ல வரும் இல்லையா? யூனிட் 8ல திருக்குறள் பகுதியில இருந்து நமக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தந்தை மகற்காட் நன்றி என திருக்குறள் அப்படின்ற திருக்குறள் வந்து எதை குறிப்பிட்டது அப்படின்னா, ஸோ அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்ற விஷயத்த வந்து குறிப்பிடுது. ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதான் கரெக்டா இருக்கும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அகைன் திருக்குறள் கொஸ்டின். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடக்கூடியது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு? இன்னா சொல் இல்ல, வெகுளித்தனம் இல்ல, அழுக்காறு. ஓகேவா? என்வி. அதுதான் நமக்கு வந்து கட்டணம் பதில். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் வந்து எதை சொல்றாரு? ஓகேவா? ஈதல், இசைபட வாழ்தல், அதான் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு ஊதியமா வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ அந்த குறளே பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். ஓகே. ஏன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஓகே. ஸோ ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்ற உள்ளதை பலருக்கும் பகுத்து கொடுத்து வாழணும். அப்படி இல்லைன்னா உயிருக்கு ஊதியம், நம்ம வாழ்றதுக்கு சம்பளமே இல்லாத மாதிரி ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. குன்றேறி யானை போர் கண்டாற்றால் அப்படின்ற ஓமையை வள்ளுவர் வந்து எதற்கு பயன்படுத்தாரு பாத்தீங்கன்னா, ஓகேவா? அது வந்து பொருள் உடையவர் செய்யும் செயலுக்காக. ஓகே. குன்றேறி யானை போர் காண்றது பொருள் உடையவர் செய்யும் செயல் அப்படின்றத கம்பேர் பண்ணிருக்காரு. ஓகே. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஓகே. ஸோ வந்து பிறப்போட ஒப்பிடுகிறார். ஒரு இதுல வரும், எப்படி பிறக்கிறோமோ தூங்கி முடிக்கிறதையும் அது கூட கம்பேர் பண்ணிக்கிறாரு.
ஓகே, நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்க. ஸோ பாருங்க, இந்த இந்த பக்கம் ரைட் சைடு பாருங்க, யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சீனியர் சிட்டிசன் ஆக்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தோன்னு அடிச்சிடலாம். அப்படின்னா 1976 கரெக்டா. அடுத்து பாருங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்றது. ஓகே, ஸோ அது நமக்கு பார்த்தீங்கன்னா 1950 இருந்து தான் நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ 2 முடிஞ்சா. ஸோ வேற எனக்கு நமக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூத்த குடிமக்கள் சட்டம் 1976. ஸோ நான் மாற்றி போடுறேன்னா இல்லை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎன்ஏ மீது 1948. ஸோ இது கன்ஃபார்ம். ஓகே, ஸோ பார்க்கலாம் நமக்கு வந்து இப்போ இப்படி போட்டுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ 1948 வந்து நமக்கு வந்து 1. அப்புறம் 1950 வந்து நமக்கு வந்து 2 கரெக்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1976 நம்ம 2 போடுவோம். இது 2007 அதானே. ஓகே, அதான் ஏதோ தப்பு பண்ணுறது. இப்போ ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ மீதியெல்லாம் நமக்கு கரெக்ட் தான். இங்கே பாருங்க 2007 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 4 வரும். இது வந்து 1 வரும், சாரி 3 வரும் கரெக்டா. இப்போ 1976 வந்து இது வரும். ஓகே, ஸோ 3421 எங்க இருக்கு, அதான் ஆன்சர் 3421. ஸோ இப்போ டிஸ்ட். ஓகே, இதில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பி உள்ளதும். ஓகே, பி இல்லை நமக்கு ஈஸியானது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ வந்து ஈஸி அப்படி தானே. ஸோ ஏக்கு நமக்கு 3 தெரிஞ்சிடும். அப்போ பியா சியான்றதுல நமக்கு வந்துடும். அடுத்தது நமக்கு வந்து பி கூட தெரிய வேணாம், சி நமக்கு தெரிஞ்சாலே போதும். அவ்வளோதான். ஒரு ஈஸியான கொஸ்டின் என்ன கேட்டால் வெரி ஈஸியான கொஸ்டின். பொறுத்துகையில் உள்ள ப்ளஸ் பாயிண்டே தான். ஓகே, ஸோ பாலிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி. ஸோ சக்கரவர்த்தினி அப்படின்றது பெண்களுக்காகவே கிரியேட் பண்ணிருப்பாரு சக்கரவர்த்தினி. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சித்திரவாளி அப்படின்ற ஒரு இது, ஐயோ சார் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ பரவாயில்ல, சித்திரவாளி அப்படின்றத அந்த கருத்து படங்கள், கேலி சித்திரங்கள், கருத்து கார்ட்டூன்ஸ்லாம் வரைகிறதுக்காகவே ஒன்று வந்து பயன்படுத்திருப்பாரு அப்படிங்கிற. ஸோ அதே மாதிரி இந்தியா அப்படின்ற ஒரு நாளிதழையும் வெளியிட்டாரு. ஸோ அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான கூறிய தேர்ந்தெடுக்கவும். பி ரங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மாகாண சபா. ஓகே, சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா வந்து பொறுப்பேற்கிறார். ஸோ இது கரெக்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. மெட்ராஸ் மாகாண சபா. ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1884. ஓகே, ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர். அப்சல்யூட்லி கரெக்ட். முஸ்லீம் லீக்கின் கொள்கையை முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை வந்து யாகூப் ஹாசன் வந்து நிறுவினார். கரெக்ட். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்திலும் நடைபெற்றது. கரெக்ட் தான். ஸோ 4மே கரெக்ட் தான், எதுவுமே தப்பு இல்லை. டி அனைத்தும் சரி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல இருந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஈஸியான கொஸ்டின். உண்மையாவே இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீல் தர்பன். ஸோ இந்த கொஸ்டின் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய டைம் கேட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய டைம் கேட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்திருந்தாலே இதை நீங்க எழுதிருப்பீங்க. நீல் தர்பன் நாடகம் மூலம் இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்றது. ஓகே, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா அப்படின்றவர். அஞ்சலை அம்மாள் தமிழகத்துல எந்த இடத்தை சேர்ந்தவர். ஓகே, ஸோ உங்க பேரே வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படிதானே. ஸோ அதனால ஈஸியா அதில் நம்ம படிக்கும்போது அப்படிதான் படிச்சிருப்போம் இல்லையா. மூவலூர் ராமாமிர்த அம்மையார், கடலூர் அஞ்சலை அம்மாள். ஸோ இப்படிதான் படிச்சிருப்போம். அதனால ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்தது எம்ஜி ரானடே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் அது போக 2 விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று வந்து சரி நான் சொல்லிடுறேன். ஸோ டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. ஓகே, தக்கான கல்விக் கழகம் ஆரம்பிச்சிருப்பாரு. விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். ஓகேவா, விதவை மறுமண சங்கம் அது ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா, ஃபைன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா அது எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா, தக்கான கல்விக் கழகம் வந்து நமக்கு எந்த இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அலிகார் மூவ்மெண்ட், அகமதியா மூவ்மெண்ட், தியோபந்த் மூவ்மெண்ட், நௌதத் அல் உலாமா. ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல. அதுல இருந்து கேட்காங்க. இதுவும் நமக்கு வந்து அந்த ஐஎன்எம்ல சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாமே இந்த 2 முஸ்லீம் இல்லையா. அலிகார் இயக்கம் வந்து நமக்கு யார் பண்ணிருப்பாங்கன்னா சையத் அகமது கான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அதனாலேயே ஏக்கு எல்லாமே 4 கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்காது. நான் இங்க ஏதாவது வச்சனா கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க போல. ஓகேவா, ஏகி 4 சையத் அகமது கான். ஓகேயா, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இயக்கம் சொல்லலாம் வரலாற்றுல.
அகமதியா இயக்கம், அகமதியா மூவ்மெண்ட் வந்து நமக்கு மிர்சா குலாம் அகமது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தியோபந்த். ஸோ தியோபந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாரு, முகமது காசிம் நானாதேவி. ஸோ முகமது காசிம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ லாஸ்ட்ல இருந்து நவுதத் உல் அலாமா சிப்லி நுமானி. ஓகேவா. ஸோ இது அகைன் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே, கிட்டத்தட்ட இதுவரை பார்த்தா எல்லாமே ஈஸியாக இருக்குது இல்லையா. ஸோ 4-3-2-1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதலாக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ இதெல்லாம் அப்படியே மேப்ல ஈஸியான கொஸ்டின்லாம் பொறுக்கெழுத்தமா இருக்குது. ஓகே, ஸோ அகைன் யூனிட் 8ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் இருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, எம்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா, அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ 3 இது கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் அவர் கூட பொருந்துற மாதிரி இருக்காங்க. ஓகேவா, பெண் கல்வி, விதவை திருமணம், குழந்தை திருமணம். ஓகே, ஸோ குழந்தை திருமணத்துக்கு அவர் வந்து அதை பேசினவர் தான். ஆனால் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்துடும். என்னன்னா அவர் பொண்ணே வந்து குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருவாரு. ஸோ வராது கண்டிப்பாக. ஸோ 3 தூக்கிட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவை திருமணமும் அது கம்மி கிடையாது. ஸோ பெண் கல்வி மட்டும்தான். ஓகேவா, 1 only is the right answer. ஸோ அவங்க ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்காங்க. 1945. இதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கிய நாடுகள் சபை கேட்டாங்க, அது என்னது, இந்தியா வந்து எப்போ ஜாயின் பண்ணுச்சு அப்படின்றது. அடுத்த பாருங்க, ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை சொன்னது ஜான் கென்னடி. ஸோ ஜான் கென்னடி யார் ஆக்சுவலி? ஸோ ஜான் கென்னடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிரசிடண்டாக இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the தமிழ்நாடு கவர்மெண்ட் has announced that the smart classroom would be built in all 23,000 கவர்மெண்ட் டேஷ் in the next 4 years. ஓகேவா. ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகளாக எல்லாமே பிரைமரி ஸ்கூல்ஸில் வந்து ஆரம்ப பள்ளிகள் வந்து ஃபர்ஸ்ட் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூனிட் 9 ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலாலா எந்த துறையில் தன்னுடைய பங்களிப்பிற்காக நோபல் பரிசு பெற்றார்? கல்விக்காக இல்லையா. கல்வி உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 11. ஓகேவா. ஆர்டிகிள் 21A. கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது. ஓகே, கீழடி சைட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்குறாங்க, 2017 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் உள்ளது. ஓகேவா. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது. ஓகே, டேஸ் ஓகேங்க, ஃபுல் ஸ்டாப் வரணும். உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் தான் உற்பத்தி மற்றும் சேவை. ஸோ இது என்ன மாதிரியான கொஸ்டின் எனக்கு புரியல, இது கொஸ்டினான்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உற்பத்தி மற்றும் சேவையினால நமக்கு வந்து என்ன வரும், பொருளாதாரம் தான் வரும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையத்தில் ஒன்று எது? ஆஃப்டர் சென்னை சென்ட்ரல், திருச்சிராப்பள்ளி. வாரன் ஹாஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை வந்து யூஸ் பண்ணாரு? ஸோ ஹாஸ்டிங் பிரபு வந்து சுற்றுவேலி கொள்கையை யூஸ் பண்ணாரு. இங்க அகைன் டிவிடெண்ட் ரூல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, முக்கியமாக கர்சனலாக யூஸ் பண்ணிருப்பாரு வச்சுக்கீங்களேன். ஸோ இது நம்ம சொல்லுங்க, டாக்டரின் ஆஃப் லேப்ஸும் சப்சிடரி அலையன்ஸும் வந்து யார் யார் யூஸ் பண்ணாங்கன்றத நீங்க சொல்லலாம். ஓகே, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ எனிகவுஸ் டல்ஹௌசி. ஸோ டல்ஹௌசி தான் நமக்கு வந்து லார்ட் டல்ஹௌசி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருவார் இல்லையா. ஸோ 1848 வருவார், 1856 கூட வருவார் நினைக்கிறேன். சப்சிடரி அலையன்ஸ், எஸ், வெல்லஸ்லி இல்லையா. சப்சிடரி அலையன்ஸ்னால நமக்கு வந்து யார் வருவாங்க, லார்ட் வெல்லஸ்லி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் ரிங் ஃபென்ஸ் சுற்றுவேலி கொள்கை அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து தீரன் சின்னமலை. ஓகேவா. ஸோ ஓடா நிலை அப்படின்றது ஏன் பேர் வரும்னா, அந்த இடத்துல தைரியமா எங்கேயும் ஒழிஞ்சு ஓடாம நின்று போரிட்டாரு, அதுக்காக தான் ஓடா நிலை அப்படின்றது. ஸோ தீரன் சின்னமலை அவருடைய இயற்பெயர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஸோ தீரன் சின்னமலைக்கு பின்னாடியே ஒரு ஸ்டோரி இருக்கு, ஏன் அந்த பேர் வந்து அப்படின்றது. அவருடைய இயற்பெயர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்படி சொல்லாததை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான பேர், அதெல்லாம் ஈஸியானது, கொஞ்சம் கஷ்டமானது நானே சொல்லிடுவேன். ஸோ ஈஸியானது நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு ஸ்ட்ரைக்காக இருக்கும், அதனால கேட்குறேன். சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? ஓகே, 1907
சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் வந்து ஒருத்தரை சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தா லாலா லஜபதி ராய். ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதி, அவங்கெல்லாம் வந்து மிதவாதிகள். இவர் மட்டும் தான் தீவிரவாதி. ஸோ அதனாலே இவரை வந்து சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. ஸோ பாரதியார் பிறந்த ஆண்டு 1882. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. 11/12/1882 பிறந்து ஐ திங்க் 9/12 செப்டம்பர் 9 நினைக்கிறேன். ஓகேவா? 1921 இறந்திருப்பார். 40 வயசு காலம் உயிர் வந்திருப்பார். முக்கியமானது. டேஷ் நியூஸ் பேப்பர் வாஸ் ஸ்டார்டட் பை ஜவஹர்லால் நேரு. நேஷனல் ஹெரால்ட் ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? காமன்வெல்த் யாரு? அன்னி பெசன்ட் இல்லையா? அன்னி பெசன்ட். யங் இந்தியா, ஸோ பாலபாரதம் யங் இந்தியா. ஐ திங்க் இது வந்து காந்தி சொல்லலாம். கதர் பார்ட்டி, ஸோ கதர் பார்ட்டியோட தான் கதர் அப்படின்றது இல்லையா? ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்னது? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. குலக்கல்வி திட்டம். அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவாரு, எல்லாரும் எதிர்ப்பாங்க, அதனால பதவி விலகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். சிவப்பு புரட்சியுடைய தொடர்புடைய எதுங்க? ரொம்ப ஈஸியானது. எனது ஆப்பிள் வந்து சிவப்புல வராது, சாரி, அது வந்து பல வகைகள்ல பெறும். ஸோ மீட் ஒன்று, தக்காளி ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு தான். இது வந்து பிங்க், ரால் வந்து பிங்க் புரட்சி. கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடக்கும்? நமக்கு 1905. ரைட்டா? ஒத்துழையாமை இயக்கம் நமக்கு எப்போ நடக்கும்? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920. 22 முடிஞ்சிடும். சவுதி சௌரா இன்சிடென்ட்னால கம்ப்ளீட் ஆயிரும். அப்படின்னா கிலாஃபத் மூவ்மெண்ட் 1919. சூரத் ஸ்பிளிட், இது ஆல்சோ ஈஸியானது, 1907. ஓகே. ஸோ இப்போ நம்ம வரிசைப்படுத்துவோமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? இதான் உள்ளதுல சின்னது இல்லையா? ஸோ 1, 4, 3, 2. ஓகே. ஸோ 1, 4, 3, 2. டி இஸ் த ரைட் ஆன்சர் இல்லையா? ஸோ நமக்கு காலக்கோடு ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கிராலஜிக்கல் ஆர்டர் எல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது ஏழை மக்களின் வாங்கும் திறன் பாய்ச்சலை பாதிக்கிறது. கண்டிப்பா அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஓகே, இது கரெக்ட் தான். இது வந்து ஏழை மக்களுடைய வாங்கும் ஆற்றலே பாதிக்க, இதுவும் கரெக்ட் தான். ஆனா இப்ப என்னன்னா, இந்த கூற்றுக்கு இந்த காரணம் கரெக்டா அப்படின்ற ஒன்னே நம்ம பார்க்கணும் இந்த கொஸ்டின்ல. இதுக்கு காரணம் இதுவா? ஏழை மக்களுடைய வாங்கும் திறன், இதுக்கான காரணம் கொடுக்கல, இதுக்கான காரணம் இது. அப்படிதானே? ஏழை மக்களுடைய வாங்கும் ஆற்றலை பாதிக்கப்படுகிறது. ஏன்னா அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை தொடர்ந்து. ஸோ ஆனா இங்க மாத்திடுது. ஸோ கண்டிப்பா டி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. ஆனா ஆர் அப்படின்றது ஏக்கு சரியான விளக்கமே கிடையாது. எது ஒன்று பொதுத்துறை அல்ல? இதுல கொடுத்துருக்கல எது பொதுத்துறை அல்லன்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கோ வந்து பொதுத்துறை கிடையாது. இது எல்லாமே செயல், என்எல்சி, பிஎஸ்என்எல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நேஷனல் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், செயல், ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், பிஎஸ்என்எல் எல்லாமே நமக்கு வந்து பப்ளிக் செக்டார். டிஸ்கோ வந்து நமக்கு வந்து பப்ளிக் செக்டார் கிடையாது. ஸோ விச் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி 1954? இந்த கொஸ்டின் வந்து எப்படியும் ஒரு 50 வாட்டி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிரான்ஸ். சுய உதவி குழுக்கள், எஸ்ஹெச்ஜி, செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆமா, அவ்வளவுதான் இருப்பாங்க. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. அப்கோர்ஸ். சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடிகிறது. ஓகேவா? ஸோ இல்லை, அதுக்கான ஒரு கண்ட்ரோல் இது இருக்கும். ஓகேவா? ஸோ நிர்வகிக்க முடியாது, அதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ 1 and 2 தான் நமக்கு வந்து கரெக்ட். மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஒன்றும் இல்லை, பெங்கால் அயன் ஒர்க்ஸ், 1870. எக்கனாமியில் இந்த பாட்டில் இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எக்கனாமியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பாட்டில் இருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? ஸோ எங்க? நீலகிரி. அங்கே தான் உள்ளே கம்மி. ஏரியா பெருசு, ஆட்கள் கம்மி. ஸோ அப்போ மக்கள் தொகை அடர்த்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி. காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு. ஸோ டிபி வந்துச்சுன்னா முதல் பாதிக்கப்படுறது லங்ஸ். கணையத்தின் கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு புரோட்டீன். ஓகேவா? சயின்ஸ் கொஸ்டின். வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது?
பெரிடோஃபைட்ஸ். அகைன் சயின்ஸ். இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ உடல் அமைப்பை உடைய செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோஃபைட்ஸ். ஓகே. அமில ஊடகத்தில் பினாப்தலின் அப்படின்றது நிறமற்றதாக காணப்படும். பிரின்சிபல் நியூட்ரியன் எது? என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஓகேவா? என்பிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து முதன்மை உரம். ஸோ எல்லாமே நமக்கு வந்து கரெக்டு. ஸோ நம்மளுடைய உரம் அந்த வீட்டிலலாம் பார்த்துட்டு போய்ங்க, உரம் வயலுக்கு யூஸ் பண்ணும்போது அது என்பிகே தான். உலகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அனுப்புக. ஓகேவா? ஒரு உலகத்தை எப்படி நம்ம தூக்கிப்போம்? ஸோ ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து உலக தூய்மையாக்க. ஓகே, தாதுக்களை அறிவித்தல் முறை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? உலகத்தை வந்து இல்லை லாஸ்ட் தூய்மையாக்கும். பண்படா உலகத்தை வந்து உருவாக்குவோம். கரெக்ட். ஓகே. அடுத்து வந்து அந்த உலகத்தை வந்து தூய்மையாக்கும். வந்து 2, 3, 1. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு. ஓகே, ரொம்ப ஈஸி. ஒளி மூலத்தின் செறிவை நமக்கு கேண்டிலால மெஷர் பண்ணுவோம். மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல் நோக்கி விசை அப்படின்றது பயோண்ட் ஃபோர்ஸ், மிதப்பு. ஓகேவா? ஸோ மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். ஓகே. ஸோ மின்னழுத்த வேறுபாடு வோல்டேஜ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் வோல்டேஜ் சொல்றது இல்லையா? மின்னூட்டத்தின் அளவு கூலும். மின்னோட்டத்தின் அளவு ஓகே, மின்னூட்டம், மின்னோட்டம். ஓகே. ஐ. புரட்சிகள் அதோடைய கம்பேரிசன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ கோல்டு ஃபைபர் புரட்சி சேனல் இல்லையா? ஏக்கு வந்து 3. இதை பார்க்க சொல்லிடலாம். சில்வர் ஃபைபர் புரட்சி எது? காட்டன். சாம்பல் புரட்சி கிரே ரெவல்யூஷன் என்னது? நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ். ப்ளூ புரட்சி ஃபிஷ், கடல். ஓகே. ஸோ 3, 4, 1, 2 இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்றது. ஸோ எந்த ஆறு வந்து கிழக்கு நோக்கி பாயவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நர்மதா. ஸோ கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா எல்லாமே கிழக்கு நோக்கி பாயக்கூடியது. நர்மதா வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடியது. நர்மதா, தபதி எல்லாமே மேற்கு நோக்கி பாயக்கூடியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், எது தவறாக பொருந்தியுள்ளது? ஸோ ஆறுகளையும் துணை ஆறுகளையும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கும் நமக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. எதுவும் தவறாக இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ மகாநதி வந்து டெலன், சந்தூர் எல்லாமே எஸ் கரெக்ட் தான். கோதாவரி, பூர்ணா, வேன்கங்கா எல்லாமே வரும். கிருஷ்ணா, பீமா, கொய்னா வரும். கரெக்டு தான். காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துங்கபத்ரா அண்ட் பாலாறு. நோ, தப்புங்க. ஸோ தவறாக தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், உலகில் டேஸ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வளங்களாக உள்ளன. ஹாட்ஸ்பாட் 34 இடங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான. ஸோ இந்தியாவில் எத்தனை இடங்கள் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வீடியோ சொல்லுங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின். ஸோ இன்சாட், அர்பன் ஸ்ப்ரால், கொங்கன் ரயில்வேஸ், டிஆர்ஓ எல்லைப்புற சாலை நிறுவனம், பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ இன்சாட் அப்படின்ற செயற்கைக்கோள் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1960 மே 1960 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டிக்கு வந்து 1. ஓகேவா? ஸோ டிக்கு 1 வரணும். இன்சாட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழப்பிருக்காங்க. ஓகே, செக் பண்ணலாம். ஸோ இன்சாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேட்டலைட், இதுக்கு 3 தான் வரணும். அப்போ ஏக்கு 3 வரணும், டிக்கு 1 வரணும். ஓகே, மை காட், வரலையே. கொங்கன் ரயில்வே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நவி மும்பையில் இருக்குது. ஓகே, ட்ரூ. ஸோ இப்போ இதுதான் 4. ஸோ 3, 4, 2, 1 இருக்கா? 3, 4, 2, 1 இல்லைங்க. 3, 4, 2, 1 தான் கரெக்டான ஆன்சர். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஓகே. எல்லைப்புறை சாலை நிறுவனமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், அதாவது அந்த பார்டர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் பார்டர் அங்கதான் நமக்கு வந்து பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது இல்லை. ஸோ 4, 2, 1 தான் நமக்கு ஆன்சர். இங்க இல்லை, இதுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, 3, 4, 2, 1 3, 4, 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, செக் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்ட். ஓகே. இந்தியாவில் முதல் மக்கள் கணக்கெடுப்பு எப்பவும் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872. கரெக்ட். ஆனால் முழுமையான முதல் கணக்கெடுப்பு வந்து 1881 தான் மேற்கொள்ளப்படுது. அதுவும் கரெக்ட் தான். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். நாகரிகத்தில் ஒன்றுக்கு அதிகமான 5 குழுக்கள் இருந்தன. இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் கேட்டாங்க நினைக்கிறேன். ஓகே. ஸோ 1 and 2 ஒன்லி நமக்கு வந்து கரெக்ட். பி இஸ் ரைட் ஆன்சர். கவிராஜா என புகழப்பட்டவர் சமஸ்கிருதம். ரொம்ப ஈஸியானது இல்லையா? ஸோ அவர் வந்து பாடல்களை ஏற்றி பாடுவார். வீணை வாசிக்கிறவர் வல்லவர். அவருடைய காயலில் கூட அதை வந்து
பொறிச்சிருப்பாரு இல்லை. ஸோ குப்தார்கள் பற்றி கேட்டிருக்காங்க. பேசின் ஒப்பந்தம், அதாவது ட்ரீட்டி ஆஃப் பேசிக், ரெண்டாம் பேஷ்வா பெஸ்வா போட்டிருக்காங்க. ஸோ பேஷ்வா டூக்கும் பேஷ்வா டூ பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி, லார்டு வெல்லஸ்லிக்கு இடையில நடந்திருக்கும். மராதாஸ்ல கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரு? மருவு சகோதரர்கள் லாஸ்டா வெளியிடுவாங்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஓகே, ஸோ அதை வந்து எங்கெல்லாம் ஒட்டி வைப்பாங்க? ஸ்ரீரங்கத்துடைய அந்த கோயில்லையும் அவருடைய நவாபுர கோட்டையிலையும் வந்து ஒட்டி வைப்பாங்க இல்லையா. சரியான கூட்டை தேர்ந்தெடுங்க. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். நோ, அதிகமாக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நோ, மறைமுகமாக. ஓகே, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை. ஓகேவா. ஸோ லிட்ரேச்சர், சயின்ஸு, சோசியல் சர்வீஸ், ஆர்ட், சோசியல் சர்வீஸ் ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கரெக்ட். மாநிலங்களில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 250, அதுவும் கரெக்ட். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். 3 and 2 தான் கரெக்ட். மற்ற ரெண்டு தப்பு. ஆர்டிகல் 15, 16, 26, 29. ஓகேவா. ஸோ 15 என்னது நமக்கு? 15 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், இதுதான் கீ பாயிண்ட். ஓகேவா. ஸோ அப்போ இது 1 கரெக்ட் தான். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி தான் கீ பாயிண்ட் இல்லையா. ஸோ லா கிளியர்ஸ் ஆல் டவுட்ஸ். கரெக்டா. ஸோ வந்து 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும், 17 அன்டச்சபிலிட்டி, 18 டைட்டில்ஸ். கரெக்டா. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ 26 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ், சமய நிறுவனங்களை. இது வந்து 25 to 28 வந்து நமக்கு என்ன வரும்? இந்த இதில் வரும், சமய விவகாரங்கள் நிர்வகிக்கக்கூடிய வரும். ஸோ 3, 29, 2 ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா. 1, 2, 3, 4 எஸ், சீஸ் ரைட் ஆன்சர். ஸோ வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ குழப்பம் வேணாம், கரெக்டாகவும் பொருத்திருக்கு ஆல்ரெடி. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்க வழக்கங்களை குறிக்கும். கண்டிப்பா இந்திய பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. இட்ஸ் எ மல்டி கல்ச்சுரல் ஹப். எஸ், அப்சல்யூட்லி, ரெண்டுமே கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ 28. ஓகேவா. ஸோ எங்க 25 to 28 நமக்கு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க மதம் சம்பந்தமாட்டு. அங்க இந்திய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில சமய கல்வியை வந்து வழங்க முடியாது. கேட்டசம் கிளாஸ் நடத்துவாங்கல்ல, அதெல்லாம் நடத்த முடியாது. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 76 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. 25 கொஸ்டின்ஸும் ஆப்டிடியூட். ஓகேவா. ஸோ பார்க்கலாம். அகைன் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். If 2x divided by 1 plus 1 by x 1 plus 1 by x எனில் x உடைய மதிப்பு வந்து ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றப்ப x உடைய மதிப்பு வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுருக்குக அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு இருக்கும். அதாவது சுருக்குக என்ன சொல்லுவாங்க? சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, அதுல இருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ வரும்? ஸோ 2 விதத்தில் பண்ணலாம். ஒரு விதம் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஆப்ஷனையாக தூக்கி போட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அப்படி ஒன்று பண்ணலாம். ஸோ அது இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வென்ஷனல் மெத்தட்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருந்தே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வர வேண்டியது தான் இல்லையா. ஸோ பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் இதை தூக்கி இங்கே எழுதுறேன். ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு 2x divided by 1 plus 1 by இப்போ இங்க இந்த டேர்மை மட்டும் எழுதுறேன். ஓகே, இந்த டேர்ம் மட்டும் இங்க எழுதுறேன். எப்படி எப்படின்னு பாருங்க. ஸோ கீழே 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு அப்படி தானே. கீழே 1 மைனஸ் எக்ஸ் சாரி, இப்போ இந்த ஒன்று கீழே இல்லையா. ஸோ அப்போ நமக்கு கீழே வந்து 1 மைனஸ் எக்ஸ் கன்ஃபார்ம். அப்போ இங்கேயும் 1 மைனஸ் எக்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம்? 1 plus 5 plus 5 இதுனா இந்த 5 இங்கேயும் மாற்றிப்போம் என்ன. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். ஸோ மேலே கீழேயும் 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னு வரும். கரெக்டா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னு வரும். அப்புறம் நம்ம இதை எழுதும்போது சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது அடுத்த ஸ்டெப்பை கீழே எழுதுறேன். 2x divided by 1 plus 1 by 1 minus x. கரெக்டா. இஸ் ஈக்குவல் டு 1, அதை விட்டுறக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம்? இதுக்கு மேலே இதில் நம்ம என்ன பண்ணலாம்?
யா இப்போ இது வந்து இப்படி ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு 2x டிவைட் பை 1 பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பிளஸ் ஒன், ரெண்டுமே பிளஸ் ஒன் இல்லையா? ஸோ இப்படி வரும் நமக்கு 2x ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். கரெக்டா? 1 பிளஸ் 1 2 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2x ஈக்குவல் டு 2, நமக்கு என்ன வேணும்? இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அப்படின்னா, அப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ 2x பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 3x ஈக்குவல் டு 2, இங்கேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. எங்கே இருக்கு ஆன்சர்? டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை, ஒவ்வொன்றா நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்கும், உண்மையிலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? The radius of circle is increased by 1%. What is the increased percentage in its area? Okay. வட்டத்துடைய ஆரம் வந்து ஒரு சதவீதம் அதிகரிக்குது. ஸோ வட்டத்துடைய ரெண்டு மெத்தட் சொல்றேன். ஓகே. ஸோ இங்க வந்து ஈஸியான நார்மல் மெத்தட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வட்டத்துடைய ஆரம் a is equal to by r square. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வட்டத்துடைய ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்னு சொல்லிட்டோம்னா, அதோடைய ஆரம் வந்து இது வந்து பை, இது வந்து ஆர். ஆர் நமக்கு என்ன வரும்? 1% அதிகரிக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஓகே, 10 இன்று 10 இருக்குது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆர் வந்து நமக்கு 10 இருக்குது. இப்போ 1% அதிகரிக்குது அப்படின்னா 11 மாறுது. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ என்னவா இருக்கு? நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 100 பையா இருக்குது. ஓகே, இது ஒன்று. இப்போ என்னவா மாறுதாமா? அடுத்தது ஆர் வந்து அதிகரிக்குது. அப்போ ஏ 2 எடுத்துக்குமா, இதை 1 எடுத்துக்கும். இப்போ என்ன ஆகுதான்? ஆர் வந்து 10% அதிகரிக்குது. அப்போ பை இன்று 10ல் 10% 11 அப்படின்னா 11 இன்று 11. இப்போ ஈக்குவல் டு என்ன வருது? 11 இன்று 11 121 பையா. ஓகேவா? ஸோ இப்போ 100 இருந்தது என்ன மாறிடுச்சு? 121 மாறிடுச்சு. அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றது. ஓகே. ஸோ இப்படி ஒரு மெத்தட்ல பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு 10% அதிகரிக்குது. அப்போ 100லேருந்து 10னா 110 ஆயிடுச்சு. அகைன் ஒரு 10% நமக்கு வந்து அதிகரிக்குது. ஓகேவா? அப்போ 110ல் 10% அப்படின்றது நமக்கு என்ன வரும்? 121. ஸோ 110 10% அப்படின்றது 11. ஸோ 121 வருது. அப்போ 100ல் இருந்தது இப்போ என்னவா மாறிட்டு 121 மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 21% வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே ஓகே, வெரி சாரி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% அதிகரிக்கிறது. வெரி சாரி. ஓகே. ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. 10% இல்லை, 1%. ஸோ இங்கே கரெக்டாக பண்ணிருக்கேன், இங்கே மாற்றிட்டேன். ஓகே ஃபைன். நமக்கு வந்து 100ல இருந்து ஃபர்ஸ்ட் 1% அதிகரிச்சா 101 மாறும். 101ல இருந்து மறுபடியும் 1% அப்படின்றது 101ல 1% என்ன? 1.01 இல்லையா? அப்ப ரெண்டை கூட்டினா 102.01. அப்ப இஸ் ஈக்குவல் டு 100 இருந்தது 102.1 மாறுது. அப்போ 2.01% நமக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். ஸோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 1% அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.1 சாரி 10.1 வரும். இதுல இருந்து 102.01 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 102.01. அப்போ 2.01% நமக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே. ஸோ கொஸ்டினை கரெக்டாக ரைட் பண்ணோம். 1%. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின். அவுட் ஆஃப் 20 பீட்ஸ் மணிகள், ஓகே, 5 பீட்ஸ் ஆர் ரெட். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸ்? ஓகே. ஸோ ஒரு இதில் வந்து 20 பீட்ஸ் இருக்குது, அதில் 5 பீட் வந்து ரெட். அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதையும் கேன்சல் பண்ண 5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 25%. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹெச்இஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்து ஹெச்இஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஹெச்இஎஃப் ஆஃப் மேல உள்ள நம்பர்ஸ் 2, 4, 6 டிவைட் பை எல்சிஎம் ஆஃப் 15, 5, 15. ஓகே. ஸோ ஹெச்இஎஃப் நமக்கு வந்து 2, 4, 6. ஸோ 2க்கும் 4க்கும் 6க்கும் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து 2ஆல் போடலாம். 1, 2, 3. ஸோ 2 மட்டும் தான் வரும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது.
ஸோ 2 டிவைட் பை எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஆஃப் 15, 5, 15. 5 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3, 5, 3, 1, 5. 3 அகைன் 3 ஆல் பண்ணிக்கலாம். அப்படிதானே? அப்போ 1, 1, 1 வந்துடும். ஸோ 5 into 3 நமக்கு 15. ஸோ 2/15 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த பாருங்க, HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டோட HCF சொல்றாங்க. அதாவது 65 ஒரு நம்பர் இருக்குது, 117 நம்பர் இருக்குது. இதோடைய HCF வந்து நீங்க எப்படி எழுதலாமா? 65m minus 117 அப்படி எழுதலாமா? அப்படின்னா m உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ரெண்டுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிப்போம். ஸோ 65க்கும் 117க்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? 65 ஆல் டிவைட் ஆகாது. வேற என்ன நம்பரால் டிவைட் ஆகும்? ஸோ வேற என்ன நம்பரால் இது வந்து காமனாக டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 டிவைட் ஆகுமா? ஸோ 13 டிவைட் ஆகச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 9. ஸோ இதுக்கு மேலே டிவைட் ஆகும் 13. அப்போ 15க்கும் 65க்கும் 117க்குமான HCF நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது? 13 வருது. அப்போ இந்த 13 தான் இந்த வேல்யூ. கரெக்டா? அப்போ இந்த 13 is equal to 65m minus 17. அப்போ m is equal to 65m is equal to என்ன வரும்? நமக்கு வந்து 13 plus 117. அப்போ நமக்கு வந்து m is equal to இது 130. 130/65 is equal to 2. So 2 is the answer. Yes, C is the right answer. ரைட்டா? அடுத்து பாருங்க, ஃபைண்ட் தி LCM ஆஃப் 15, 25, 75. ரொம்ப ஈஸியாக கேட்காங்க. ஏன்னு தெரியல. 15, 25, 75 எல்லாமே 5 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 போட்டிங்கன்னா 3, 5, 15. அதே நமக்கு வந்து 3 ஆல் போடலாமா? 1, 5, 5. அதே நமக்கு 5 ஆல் போட்டிங்கன்னா எல்லாமே 1, 1, 1 மாறிடும். ஓகேவா? ஸோ 5 into 3, 15. 15 into 5, 75. 75 is the right answer. Okay, 75 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி LCM ஆஃப் இந்த நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ LCM இப்படி கேட்டாலும் ஈஸி வருதுண்ணே. ஸோ ரெண்டுக்கும் வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9க்கும் 12க்கும் நம்ம LCM கண்டிப்போம். -9, 12க்கு வந்து LCM வச்சா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து 3 ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ 3, அப்புறம் வந்து 4. ரைட்டா? அப்புறம் 3 ஆல் டிவைட் ஆகுமா? 1, 4. அகைன் 1. ஸோ 1, 1. ஸோ அப்போ 3 into 3 into 4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எடுத்துப்போம். -9, 36. ஓகே, -36. ஓகே, இப்போ இருக்கிற நம்பர்லாம் எழுதுங்க. ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இதில் ஏயோடைய பிக்கஸ்ட் பவர் 3, பியோடைய பிக்கஸ்ட் 2, சியோடைய பிக்கஸ்ட் 2. அப்போ எல்லாத்துலேயும் 2, 3, 2, 2. ஓகே, ஸோ அப்போ வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா A/B வந்து 2:3 ஆமா, C/D 4:7 அப்படின்னா A/D எனக்கு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? A, B, C, D நம்ம எழுதிக்கணும். A வந்து 2, B வந்து 3, C வந்து 4, D வந்து 7. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அந்தந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கத அந்தந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஏபி கொடுத்துருக்காங்களா, நமக்கு வந்து பிசி நமக்கு வந்து தெரியாது. கரெக்டாக? நமக்கு வந்து சிடி தெரியும். சிடி வந்து நமக்கு என்ன? 4:7. ஓகேவா? இதுலேருந்து நம்ம வந்து ஏயோட வேல்யூவையும் டியோட வேல்யூவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். ஓகே, இங்கே நமக்கு என்ன இருக்குது? 4, 4. அவ்வளோதான். ஸோ கேப்பில் எல்லாம் இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு. ஸோ 2 into 4 8. நமக்கு ஏயும் டிஏ தான் கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டே பார்த்தா போதும். 3 into 7 21. ஸோ 8:21 இஸ் த ஆன்சர். ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்போ பிசி கேட்டிருந்தா கூட இங்கே வந்து 12 வந்திருக்கும், இங்கேயே 12 வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா? ஸோ 15 பெண்கள் 12 நாட்கள்ல 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை செய்யறாங்க அப்படின்னா 512 மீட்டர் உள்ள ஒரு பாயை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இதுல கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து டி நமக்கு எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க.
ஸோ 512 இன்று 15 இன்று 12 டிவைட் பை 180 இன்று 32. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்சல் பண்ணலாம். இதை வந்து 512 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18 கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு பெரிய வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஸோ 8ஆல் நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 செகண்ட், எஸ் 8ஆல் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன வரும்? 64 வரும். ஸோ இதை 8ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 வரும். அகெயின் இதை கேன்சல் பண்ண நமக்கு வந்து 16 வரும். கரெக்டா? ஓகே, இது முடிஞ்சு. வேற என்ன நம்ம கேன்சல் பண்ணலாம்? ஸோ 180யும் 15 12 வரும். இதுன்னு இதையும் கேன்சல் பண்ணால் 12 வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்க நமக்கு வந்து என்ன இருக்குது? 16 மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு இந்த 16 மட்டும்தான் நமக்கு மீதி. அது மட்டும்தான் ஆன்சர். 16 days. Fine. Next question. An aircraft can accommodate 280 people in 2 trips. An aircraft can accommodate 280 people in 2 trips. The number of trips required for 1400 people is, okay, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்ய எத்தனை முறை ஆகுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ 280 நபர்கள் 280 நபர்கள் 2 டைம் போறாங்க. அப்போ ஒரு டைம்ல எத்தனை பேர் போவாங்க? 140 பேர் போவாங்க. கரெக்டா? அப்போ 1400 பேர் போனோம்னா எத்தனை டைம் ஆகும்? 10 டைம் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அசல் 3000 ஆனது 6.25% வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இங்க பாருங்க, P கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? நான் ஃபில் பண்றேன். ஸோ P வந்து 3000, என் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரை போட்டுருவோம். ஆர் வந்து 6.25 6.25. ஓகே, இல்லைனா இதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். 6 1/4னா 25/4ன்னு போட்டுக்கலாம். எது வேணாலும் கரெக்டு தான். ஓகே, ஸோ சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். வேணா நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 25/4 எதுதான் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இஸ் நத்திங் பட் 6.25. ஓகே, நத்திங் பட் 6.25 இன்று 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2000. ஸோ 4 பிப்ரவரி 2005 நமக்கு வந்து என்ன ஆண்டு அப்படின்னு தெரியணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2005 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர். ஸோ நான் லீப் இயர் வருதுண்ணே. ஸோ 2005 நமக்கு வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ அப்புறம் நமக்கு பிப்ரவரியில் எத்தனை நாட்கள் இருக்கும்? நமக்கு 29 நாட்கள் இருக்கும். கரெக்டா? அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அப்படின்னா நமக்கு வந்து பிப்ரவரி வந்து 28 நாட்கள் இருக்கும். லீப் இயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் வந்து 29 நாட்கள், நான் லீப் இயர் வந்து 28 நாட்கள். அப்புறம் நமக்கு அங்கே ஒரு 28 நாட்கள். அப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் மார்ச் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு, அப்படிதானே? ஸோ மார்ச் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 31 நாட்கள் நமக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ 31 ப்ளஸ் நாங்கள் இந்த டைம் வந்து கூட்டிக்கிறேன். 31 ப்ளஸ் ஏப்ரல் 8 18. ஸோ 18 ப்ளஸ் பிப்ரவரி 4ல இருந்து நமக்கு 28 வரை. அப்போ 28லேருந்து 3 கழிச்சா 25. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 36 56 56 66 74 நாட்கள். ஓகேவா? ஸோ எல்லாம் ப்ளஸ் பண்ண நமக்கு வந்து என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு என். அப்போ என் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 31 நாட்கள், அதுக்கப்புறம் ஒரு 18 நாட்கள், அப்புறம் ஒரு 25 நாட்கள். ஓகேவா? 74 நாட்கள் வருது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை 74 டிவைட் பை 365 போடணும். ஓகேவா? ஸோ அந்த ஒன்று மட்டும் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, த ஹோல் டிவைட் பை 100. ஸோ 1/100. ஸோ இங்கே இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ வேற என்னங்க பண்ணலாம் ஈஸியாக? ஸோ இப்போ நமக்கு வந்து வேற எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேற என்ன பண்ணலாங்க இதில் ஈஸியாக? சரி, நம்ம இதில் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 25 வரா, 24 வரும். ஓகேவா? ஸோ 73 வரும். அப்போ நமக்கு இது வந்து ஈஸியாக இதுவும் கேன்சல் ஆகி 1/5 வந்துடும். ஓகேவா? ஸோ வேற என்னலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 6 வந்துடும். ஸோ நமக்கு வந்து மீதி பார்த்தீங்கன்னா 6 × 25 150 டிவைட் பை 4 வரும். ஓகேவா? 37.50 வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 24
25 கூட நம்ம 4 தானே கடன் வாங்குறோம். ஸோ அடுத்த நாள் தான் நமக்கு வந்து 1 முடியும். ஓகேவா? ஸோ அன்னைக்குள்ள நமக்கு வந்து கவுண்ட் வராது. ஓகே, அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28னா 24 தான் நமக்கு வரும் எங்க பிப்ரவரியில். ஓகே, ஸோ 37.5. ஸோ ஆர்எஸ் இதான் நமக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். A person lend a sum of money 6% per annum in 8 years. The simple interest was rupees 260 less than the sum lent. Find out the sum lent. Okay, ஒருத்தர் ஒரு தொகையை வந்து 6% வட்டிக்கு தனி வட்டி வீதம் விடுறாரு. 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை வந்து என்னவா இருந்திருக்கும்? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு தொகையை ஆண்டுக்கு 6% தனி வட்டிக்கு விட்டாரு. ஸோ அந்த தொகையை நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 8 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகுதாமா, அவருக்கு தனி வட்டியானது அசலை விட அசல் நமக்கு அப்போ அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து நமக்கு வந்து பி தான். இப்போ நமக்கு அது என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசலை விட 260 வந்து கம்மியாகுது. ஓகேவா? ஸோ 8 ஆண்டுகளுக்கான ஆர் வந்து நமக்கு என்ன இருக்குது, 6% இருக்குது. என் வந்து 8 இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டிக்கு விட்ட தொகை பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு வந்து பி மைனஸ் 260. கரெக்டா? ஸோ அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஸோ அப்போ வந்து பி வந்து நமக்கு என்ன வருது இல்லையா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் வந்து 8, ஆர் வந்து 6 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணால் 2, 4 டிவைட் பண்ணால் 25. கரெக்டா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ இதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா என்ன வரும்னா 25p மைனஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25 இன்ட்டு நமக்கு வந்து 260 எவ்வளோ வரும் பார்க்கணும், 6500 வரும். 6500 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 12 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு வந்து 25p மைனஸ் 12p இஸ் ஈக்குவல் டு 6500. 13p இஸ் ஈக்குவல் டு 6500 அப்படின்றப்ப நமக்கு இங்க இருந்து p இஸ் ஈக்குவல் டு என்ன டிவைட் பை 500. ஓகேவா? ஸோ நிறைய மெத்தடில் பண்ணலாம். இந்த மெத்தட் நமக்கு ஈஸியான மெத்தடாக கூட. Find compound interest on 15,000 for 3 years if the rate of interest are 15, 20, 25% ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மாறுது. ஓகேவா? அப்படின்னா கேட்குறாங்க. 3 இயருக்கும் நமக்கு வந்து சேர்த்து நமக்கு மொத்தமாக எவ்வளோ வருது, ஒரு 15 + 20 + 25. கரெக்டா? அப்போ நமக்கு மொத்தமாக 40, 60% வருது. அப்போ 15,000ல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ தனித்தனியாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 15,000 ரூபாய் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயரில் நமக்கு வந்து வட்டி என்னவா 15%. ஸோ 15,000ல் 15% அப்படின்ற போது 10% 1500, 5% ஒரு 750. ஓகேவா? அப்போ வந்து 2250 2250 வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20%. ஓகேவா? ஸோ 2250. இதில் வந்து மறுபடியும் 20%. ஸோ 10% 225, 450. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு என்ன வரும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பி, இது வந்து முதல் வருஷத்துக்கான வட்டி. இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது கூட இந்த 15,000 நம்ம வந்து கூட்டியிருக்கணும். ஓகேவா? ஸோ 15,000 இதையும் கூட்டினா 17,250. ஸோ இப்போ பாருங்க இந்த 17,250 இருந்து நமக்கு 20 வருஷம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான கூட்டு வட்டி ஆயிடுச்சு. ஸோ இதுல 20% அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 1725. ஸோ 2000. ஸோ 1725. ஓகேவா? அது வந்து 1725 அப்படின்ற நமக்கு வந்து 10%. ஸோ 20%னா 3450 வரும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்றப்ப இந்த ரெண்டையும் நமக்கு இதையும் நமக்கு ப்ளஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20,700 வருது. இது வந்து 2வது வருஷத்துக்கானது. கரெக்டா? ஸோ அடுத்தது 3வது வருஷத்துக்கு நமக்கு என்ன ஆகுது 25%-ஆக மாறுது. ஸோ 20ல் வந்து பார்த்தீங்கன்னா 25% நமக்கு பார்த்தீங்கன்னா 20%னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41, 40 அப்படி வரும். ஒரு 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1035 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு இது கூட ப்ளஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஓகேவா? வேறு வழி இல்லை. நம்ம ஃபார்முலா போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி குழப்படியாக போகும். ஸோ 25,875 வரும். ஓகேவா?
ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அமௌண்ட் தான் இந்த 15,000. இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட் நமக்கு என்ன அமௌண்ட்னா 25,875. ஸோ இங்கேருந்து இங்கே மாட்டு அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,875 ரூபாய் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் என்ன நமக்கு 25,875. ஓகே, இது வந்து 15,000 பிரின்சிபல். ஸோ அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அகைன் இந்த சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணோம். என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு 10,000 8% பெர் ஆனம் ஃபார் 2 3/4 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி வந்து கணக்கிடப்படுது அப்படின்னா கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம இது ஃபார்முலாலே போட்டு பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஈஸியாக ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெந்தியாக போகும். ஃபார்முலா இதுதான். ஓகே, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பி நமக்கு வந்து 10,000 1 + r என்ன 8/100. ஸோ நமக்கு வந்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2.75 இயர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது இன்னொரு மெத்தடில் இதுக்கு ஈஸியான மெத்தட் இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதான் நமக்கு வந்து ஈஸியான மெத்தட். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 10,000 இருக்கா, 10,000ல் 8% என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ 2.25 வருஷத்துக்கு பார்க்கணும், 2.75 இயர்ஸ்க்கு பார்க்கணும். அப்படி தானே? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000ல் 8% அப்படின்றது நமக்கு வந்து 800 ரூபாய். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செய்யுது 1,800 மாட்டு. இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8% பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான வட்டி மட்டும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8% 64. அப்போ 864 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தில். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6%. ஏன் 6%? 1 இயருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8னா 3/4 இயருக்கு நமக்கு என்ன வரும்? 6 வரும். ஓகே, முக்கியமானது. ஸோ 6%. ஸோ 864 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லாம் வரும். வேறு வழி இல்லை. இந்த மெத்தட் தான் ஈஸி. நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 51.84 வரும். ஓகேவா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை ப்ளஸ் பண்ணால் 9,105.84 வரும். ஓகே, நமக்கு ஒரு க்ளூ வந்துச்சு. லாஸ்ட்டில் 8 நாள் வரணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆன்சர். எதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும்? இந்த 800 864 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2,363.84 வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர் 3 மீட்டர். ஓகே, கனசெவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர் 3 மீட்டர் எனில் அதோட மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. கனசெவ்வகத்துடைய மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இது ஈஸியானதான். ஒரு கனசெவ்வகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இதில் ஒரு L/BH. அப்போ இந்த ஒரு பக்கமும் முன்னாடி ஒரு பக்கமும் பின்னாடி இதே மாதிரி ஒரு பக்கமும் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா L/H வரும். ஓகேவா? அப்போ 2 L/H. அதே மாதிரி L/B கீழேயும் மேலேயும் ஒரு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L/B வரும். அப்புறம் இங்கேயும் நமக்கு வந்து H/B வரும். 2 டைம் H/B வரும். ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் L/H ப்ளஸ் L/B ப்ளஸ் H/B இதான் நமக்கு வரும். ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் L/H நீளம் அகலம் உயரம். ஓகே, ஸோ 4.5 இன்ட்டு 2.5 வரும். ஸோ 2 இன்ட்டு 4.5 9 வருமா? ஸோ நமக்கு வந்து 11.25 வரும். ஓகேவா? ஸோ இன்ட்டு அடுத்து பாருங்கள் L/B அதானே? ஸோ L இருக்குது, B இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ட்டு 4.5 வரும்போது 13.5 வரும். அடுத்தது H/B
3.7.5 வரும் அப்படிதானே. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு, உள்ளுக்குள்ளே ப்ளஸ்ஸு, வெளியே வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11.25 அது கூட ஒரு 13.5 நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், கிட்டத்தட்ட 24.75. ஸோ அது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று 7.5 வந்து ப்ளஸ் பண்ணணும், கரெக்டாக. ஸோ பண்ணிட்டு நமக்கு 32.5 வரும். இப்போ 64.5 நமக்கு ரைட் ஆன்சர். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த விஷயம் பாருங்க, 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோட ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசதுரத்துடைய பரப்பளவு. ஓகே ஓகே ஓகே, நல்ல கொஸ்டின். ஓகே, 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோட ஒன்று பக்கவாட்டில் வந்து இணைக்கிறாங்களாமா. ஸோ இது ஒரு கனசதுரம், இது ஒரு கனசதுரம், இது ஒரு கனசதுரம், எல்லாமே கனசதுரம். ஓகேவா. ஸோ 3 4 பக்கவாட்டில் இருக்கு, இது 4, எல்லாமே 4 சைஸ். அப்போ இங்க பாருங்க நமக்கு வந்து 12 வந்துடும், இது 4 வந்துடும், இது 4 வந்துடும். 12 இன்ட்டு 4 இன்ட்டு 4, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ புதிய கனசெவ்வகத்துடைய இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதிய கனச்செவ்வகமாக மாறிடும். இப்போ என்ன கேட்குறாங்க, 4 சென்டிமீட்டர் பக்கவுடைய ஒரே மாதிரியான 3 கனசெவ்வகங்கள் ஒன்றோட ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்துடைய இது கேட்டிருக்காங்க, அப்படிதானே. ஸோ கனச்செவ்வகம் வந்து கியூபாய்டுடைய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. வெரி சாரி. ஓகே. ஸோ மொத்த பரப்பு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த பரப்பு வந்து அகைன் லாஸ்ட் பார்த்தது தான். அப்போ நமக்கு புதுசாக கிடைச்சது வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து 12 இருக்கும், இது வந்து ஹச்சும் பியும் வந்து நமக்கு வந்து 4 தான் இருக்கும், அப்படிதானே. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12 இன்ட்டு 4, ஓகே, ப்ளஸ் 4 இன்ட்டு 4 ப்ளஸ் அகைன் 12 இன்ட்டு 4, ஓகேவா. ஸோ இது ஒரு 48, 40, 96, 16, அப்புறம் நமக்கு 224 நமக்கு ஆன்சர் வரும். ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days அண்ட் ஏ அலான் கேன் டூ இட் இன் 36 days. ஹவு லாங் இட் வில் பி கம்ப்ளீட் த ஒர்க். ஓகே, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பாங்க, 12 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஏ தனியே அந்த வேலையை 30 நாள்ல முடிப்பாங்க. ஏ மட்டும் பண்ணாரு அப்படின்னா அந்த வேலையை 36 நாள்ல முடிப்பாங்க. பி தனியே பண்ணாருன்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. டைம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்குள்ள எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் அந்த ரெண்டு விஷயம். ஓகேவா. ஸோ அதை பண்ணிடலாமா. என்ன பண்ணலாம், நம்ம இங்கே இதே ஸ்டெப்லேயே பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஷார்ட்டாகவே பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள நமக்கு வந்து டபிள்யூ கண்டுபிடிக்க எல்சிஎம் ஆஃப் 12,36. ஸோ என்ன வரும், 36 தான் வரும், அப்படிதானே. ஸோ 36 வந்துச்சுன்னா நமக்கு இதோட எஃபிஷியன்சி நமக்கு வந்து தெரியணும். ஸோ இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இதோட எஃபிஷியன்சி நமக்கு வந்து 3 வரும், இதுக்கு வந்து 1 வரும். ஓகேவா. அப்போது நமக்கு வந்து டைம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை எஃபிஷியன்சி ஆஃப் பி வரும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி நமக்கு என்னன்னு தெரியணும், தெரிய என்ன பண்ணணும், இது இந்த ரெண்டுல இருந்து எஃபிஷியன்சி ஆஃப் B is equal to efficiency of A plus B minus efficiency of A வா, A cancel ஆகி B கிடைச்சிருமா. அப்போ 3 minus 1, கரெக்டா, is equal to 2. ஓகே. ஸோ அப்போ W வந்து 36 divided by 2 is equal to 18. ஸோ 18, A is the right answer. கரெக்டா. அடுத்த கொஸ்டின், it takes 120 minutes to weed a garden with 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more gardeners were needed கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு தோட்டத்தை களை எடுக்கிறதுக்கு 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஸோ ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் வந்து தேவைப்படுது. ஏனெனில் அதே ஒரு தோட்டத்தை 30 நிமிடங்களில், ஓகே, ஸோ 30 நிமிடங்கள்ல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா எத்தனை தோட்டக்காரர்கள் வந்து தேவைப்படும், எத்தனை தோட்டக்காரர்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. சிம்பிள், இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், 4. ஓகே. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 கேன்சல் ஆகும், 4 வரும். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு 6 into 4 24 வரும். ஸோ 24 இஸ் த ரைட் ஆன்சர், நாட் 18. ஓகேவா. 24 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை இன்னொரு கணக்கில் போட்டு பார்க்கலாம். ஸோ 6 பேர் சேர்ந்தாங்கன்னா நமக்கு வந்து 120 நிமிடம் 2 மணி நேரத்தில் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
24 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஸோ 0.5. ஸோ கரெக்ட் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஏ பியை விட சிறியதும், அதாவது ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் சி. ஏ பியை விட சிறியது, ஏ வந்து பியை விட சின்னது இப்படி எழுதிக்கலாம். சியை விட பெரியதுமா இருக்கிறது, சியை விட பெரியதுமா இருக்கிறது. டி ஏயை விட சிறியதும், டி வந்து பார்த்தீங்கன்னா ஏயை விட சின்னதும் சியை விட பெரியதுமா இருக்கிறது, சியை விட பெருசு. அப்போ டி சியை விட பெருசு. அப்போ நமக்கு இந்த கேப்ல வந்துடும். ஸோ அப்போ இங்கே இப்படி சொல்லலாமா, பி கிரேட்டர் தேன் ஏ கிரேட்டர் தேன் டி கிரேட்டர் தேன் சி. இ பியை விட சிறியதும், இ வந்து பியை விட சின்னதாகுது, ஏஐ விட பெரியதுமா இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதை ஃபார்ம் பண்ணணும். ஏ விட பெரியமா இருக்கிறது. அப்போ நமக்கு இதை எழுதலாம் பி இ ஏ டி சின்னு இருக்குது. ஏனில் இதில் மிகவும் சிறியது எது? ஸோ ரொம்ப சிறியது சி தான் உள்ள சின்னது. சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the probability of getting a king or queen or a jack from a deck of cards. ஓகேவா? நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவு என்ன கேட்காங்க. ஸோ அல்லது, ஸோ ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 52 பேர் இருப்பாங்க அப்படிதானே. ஸோ 52ல இருந்து ஒரு ராஜா அல்லது 6க்கு பிளஸ் ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் சோல்ஜர் வர்றதுக்கான நிகழ்தகவு. ஸோ 3/52 இஸ் ஈக்குவல் டு, வெரி சார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க அப்படிதானே. ஸோ 4 ஸோ ஒவ்வொரு கார்டுலையும் இருப்பாங்க இல்லையா. ஸோ 4 இருப்பாங்க அப்படிதானே. ஸோ 4. ஸோ மொத்தம் வந்து 12. ஸோ 12/52. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3/13 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the principal become 1700 at the rate of 12% simple interest in 3 years. Find the principal. Okay. ஸோ தனி வட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டத்தில் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 மட்டும் கிடைக்குதாமா. அப்படின்னா அந்த தொகை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துல 12% அப்படிதானே. 3 வருஷம் மொத்தம் 36% அதிகரிச்ச பிறகு தான் நமக்கு இந்த அமௌண்ட். அப்போ 136% அப்படின்ற நிறைய மெத்தட்ல பண்ணலாம். இந்த மெத்தட் நீங்க நார்மல் மெத்தட் உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட்ல நீங்க பாருங்க. 17,000 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 17,000 இன்ட்டு 100 டிவைட் பை 136 இப்படி போட்டு ஆன்சர் வந்துடும். இல்லாமல் இது என்ன சார் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணுமா ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம். இப்போ இது வந்து பிரின்சிபல், இது வந்து 1 இயர், இது 2 இயர், இது 3 இயர். 3 இயரில் என்னவா மாறிச்சாமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 மாறிச்சாமா. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 12% வந்து வட்டி வந்து கூடிட்டே போகுது. ஓகேவா? ஸோ அப்படியும் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார்முலா படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இதுவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியான பெட்டரான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும் தெரியுமா? ஸோ 136 ஒன்னா நீ 2 டைம்ஸ் போகுமா? ஸோ 125 நமக்கு வரும். ஓகே, 125 12500 நமக்கு வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. 125 யா 12,500 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பை அசியூம் ஏஸ் ஈக்குவல் டு 1 பி எடுத்துங்க, CF3 அப்படி DF4 அப் டு இசட் வந்து 26 எடுத்துட்டீங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஆல்ஃபா அண்ட் பீட்டா இன் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா FJ 25 16 NS ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? FJ 26 16 NS. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LZ 25 196 SX. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NQ ஆல்ஃபா பீட்டா WY இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் விட்டு இருப்போங்க உங்களுக்கு எழுதிப்போமா, FJ 25 16 NS. ஓகே, F வந்து நமக்கு எத்தனை எழுத்து? 6வது எழுத்து. கரெக்டா? J வந்து நமக்கு வந்து 10வது எழுத்து. ஓகேவா? ஸோ இது ஒன்று. அப்போ நமக்கு வந்து 4 ஸ்கொயர் நமக்கு வந்து 16 இருக்கா? இப்போ இது நம்ம கரெக்டாக தான் பார்க்கலாம். ஸோ ஏன்னா நான் ஏதாச்சும் கெஸ் பண்ணால் இந்த 126
சொன்னதெல்லாம் பெருசாக போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஓகே, அதனால செக் பண்ணி பார்க்குறேன். என்எஸ்க்கும் இது கட் ஆகும். என் வந்து நமக்கு எத்தனை எழுத்து? நமக்கு என் வந்து 14 எழுத்து. அந்த ஷார்ட்கட் தெரியும் நினைக்கிறேன். இஜோடி இ 5 எழுத்து, 10, 15, 20, 25. ஸோ ஓ 15னா என் வந்து 14 எழுத்து. ஓகேவா? எஸ் வந்து நமக்கு எத்தனை? பிக்யூடி சாரி டி ஆர்எஸ்டி 19 எழுத்து. கரெக்டா? அப்போ இதோடைய ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? நமக்கு 5 ஸ்கொயர் ஈக்குவல் 25. கரெக்டா? ஸோ போய் கரெக்டாக. அப்போ இதே போல தான் இதுவும் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுறேன். ஓகே, என் கியூக்கு வந்துடுறேன். அப்போ நமக்கு என் கியூ என்ன வரும்? பீட்டாவுடைய வேல்யூவாக வரும். அப்படி தானே? டபிள்யூஒய் ஆல்ஃபாவுடைய வேல்யூவாக வரும். டபிள்யூஒய் வந்து ஆல்ஃபாவுடைய வேல்யூ வரும். ஸோ இப்போ என் வந்து நமக்கு என்ன? 14வது எழுத்து. 14. கியூ வந்து 17வது எழுத்து. கரெக்டா? ஸோ கியூஆர்எஸ்டி கியூ வந்து 17வது எழுத்து. அப்போ ஸ்கொயர் 3 ஸ்கொயர் நமக்கு வந்து சாரி 2 ஸ்கொயர் சாரி 3 ஸ்கொயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும். ஓகே, பீட்டா வந்து 9. ஆல்ஃபா நமக்கு என்ன வரும் பாருங்க. டபிள்யூ வந்து நமக்கு வந்து லாஸ்ட்ல இருந்து வருது. ஸோ 23வது எழுத்தா? ஒய் வந்து 25வது எழுத்து. ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4, பீட்டா ஈக்குவல் டு 9. எங்க இருக்கு? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரியஸ் கேட்டிருக்காங்க. 0.40. ஓகே, இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் கூட்டிகிட்டே தான் போகுது. கவுண்ட் பண்ணி போட்டுடலாம், பெருசாக போகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு 0. நமக்கு ஏ தெரியும். 0.40. டி தெரியும். எல்லாமே கூட்டுத்துறை வரிசைக்கு 0.43 மைனஸ் 0.40 ஈக்குவல் டு 0.03. கரெக்டா? அப்படியே போயிட்டு இருந்தால் நமக்கு வந்து லாஸ்ட் உறுப்பையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, லாஸ்ட் உறுப்பு என்ன? 1. அப்படின்னா எத்தனை உறுப்புகள்? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. எல் என்ன நமக்கு? 1. மைனஸ் ஏ 0.40. டி என்ன? 0.03 பிளஸ் 1. ஓகேவா? ஸோ 0.6 பை 0.03 பிளஸ் 1. ஸோ 0.6 0.3 நமக்கு ஈஸியாக வந்துருக்கும் இல்லையா? ஸோ 0.03 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஒரு 0 போட்டுட்டு 2 0 ஆட் பண்ணிட்டு நம்ம 600 டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கலாம். அப்படி தானே? 600 டிவைடட் பை 3 என்ன வரும்? 20 வரும். சரி, 60 டிவைடட் பை 3 20 வரும். ஸோ 20 பிளஸ் 1 21 இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி போகுது. இன்ஃபினிட்டா நமக்கு வந்து எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இங்கே வந்து ஏ என்ன நமக்கு? 21. ஆர் என்ன? 14 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 7னா 2 பை 3. கரெக்டா? ஸோ அப்படின்னா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 21 பை 1 மைனஸ் 2 பை 3. 21 பை 1 by 3. 21 into 3, 63 is the right answer. Fine. At the question, find the 12th term of the last 12th term from the last term of the AP. ஓகே, இந்த 100ல இருந்து அப்படி ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா ஸோ எல்லாமே 2 கூடுது. அப்படிதானே? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நம்ம. அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு 12th டேர்ம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்படிதானே? ஸோ நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். அதான் ஈஸியாக நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஈஸி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 போகுது. அப்படிதானே? அப்போ நமக்கு 100, 98, 96, 94, 92, 90. ஓகே, ஸோ 92 வரை வருமே. அப்போ இங்கே ஒரு 5 டேர்ம். 82னா 10 டேர்ம். 80 11வது டேர்ம். 78 12வது டேர்ம். ஸோ -78 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். ஸோ உண்மையிலே ஒரு ஈஸியான கொஸ்டின் இப்போ தான் இதனை பொறுத்தவரையில். சில கொஸ்டின் மட்டும் தான் கஷ்டமாக வந்து பார்க்க முடிஞ்சு. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.